மட்டும்தான் தெரியும். அவங்க என்ன பண்றாங்க, அந்த முகத்தை சொல்லிச்சது ஏன் இந்த நேரத்தில் வந்தாருன்னு மனசுல நினைக்கிறதெல்லாம் யாருக்கும் தெரியாது. அவங்கள வலிய என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, நான் இந்த குருடர்கிட்ட அப்படி நடந்துட்டேன், அல்லாஹ் என்னை கண்டிச்சுட்டான், கடுமையான வார்த்தைகளை கொண்டு கண்டிக்கிறான், நான் தப்புதான் என்று சொல்லி எந்த அளவுக்கு செய்வாங்கன்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர் வந்தார்னு சொன்னா இவர் தனி மரியாதை, வாங்க உன்னாலதான் எனக்கு அல்லாஹ் அறிவுரை சொன்னா, உம்மை நடத்தின விதத்துக்காக வேண்டி உமக்கு பரிந்து கொண்டு அல்லாஹ் என்னைய கண்டிக்கிறானே என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை மரியாதை செய்வாங்க. எந்த அளவுக்கு மரியாதை செய்வாங்க என்று கேட்டால், இவர்னாலதான் நபிகள் நாயகம் கண்டிக்கப்பட்டாங்க. பல போர்க்களத்திற்கு வெளியே செல்லும் பொழுதெல்லாம் மதீனாவுடைய ஆட்சி பொறுப்பை அவரை நிப்பாட்டிட்டு போவாங்க. நீ பாத்துக்க, கண்ணு தெரியாதவர்கிட்ட அந்த ஆட்சி பொறுப்பை ஒப்படைச்சிட்டு அவங்க போர்க்களங்களுக்கு செல்ற அளவுக்கு அவருக்கு கௌரவம் கொடுத்தாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிறோம். அதே மாதிரி அவர் காதிசியா யுத்தத்திலாம் அவர் ஒரு கொடி பிடித்து கண்ணு தெரியாத நிலையிலையும் கலந்து கொண்டார் என்பதையும் பார்க்கிறோம். இந்த சம்பவங்கள் எல்லாம் திருமதிங்கிற நூல்ல 3254வது ஹதீஸாக பார்க்கலாம். முஅத்தா என்ற நூலில் 426வது ஹதீஸாக பார்க்கலாம். முஸ்னது அபு யாலா என்ற நூல்ல 3123வது ஹதீஸாக பார்க்கலாம். எல்லாமே ஆதாரப்பூர்வமான சம்பவம் தான். இதுல என்ன நமக்கு விளங்குது, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா மனிதரையும் போல அவர் டக்குன்னு கோவப்பட்டாங்க ஒரு ஆள் மேல. யாரு கோவப்பட்டா என்ன என்னன்னு போயிடலாம், கண்டுக்கிறாம போயிடலாம், யாருக்கும் தெரியாது, மறைச்சிட்டு போயிடலாம். ஆனா அவங்க என்ன பண்றாங்க தெரியுமா, இன்னைக்கு வரைக்கும் அந்த குர்ஆனுடைய வசனத்தை நம்ம வாசிக்கிட்டு இருக்கிறோம். தன்னை கண்டிக்கிற அந்த சொற்களை அல்லாஹ் சொன்னான் என்று சொல்லி ரெக்கார்டு பண்ணிட்டு போனாங்க. இன்னைக்கு வரைக்கும் அது இருக்கு குர்ஆன்ல, நாமளும் படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அவங்கள பத்தின ஒரு இமேஜ் குறைகிற மாதிரியான ஒரு வாசகம் தான் அது இருக்கு. ஆனால் இதுதான் எனக்கு இறைவன் தந்தது, இப்படித்தான் என்ன இறைவன் கண்டிக்கிறான். இந்த மாதிரி அந்த அப்பாவிகள்கிட்ட ஒரு மாதிரியும் பெரும்புகள்கிட்ட ஒரு மாதிரி நடக்குவதை இறைவன் விரும்பவில்லை. அதை நான் இனிமே செய்ய மாட்டேன், நான் தான் தவறுதலா நடந்துட்டேன், இனிமேல் அப்படி செய்வது என்ன இறைவனுக்கு பிடிக்கல, கடும் வார்த்தை யூஸ் பண்றான் அப்படின்னு சொல்லி, அப்ப இப்படி ஏன் அவங்க சொல்லாங்க யோசிச்சு பாருங்க. அவங்க இறை தூதர் இல்லாம இருந்து ஏதோ ஒரு கூட்டத்தை திரட்டுறது அவங்களுடைய நோக்கமா இருந்தா, இப்படி இந்த முக்கியமான ஆளுக்கெல்லாம் வர்றாங்க, வெளியே விடுவாங்க, சரின்றாமங்க. சரி, இன்னைக்கு நீ வெள்ளிக்கிழமை உனக்கு வச்சுக்கணும், சனிக்கிழமை அவரை தனியா வச்சுக்கிறோம், 2 பேருக்கு தனித்தனி பள்ளிவாசல கட்டிக்கிறோம், 2 பேருக்கு தனித்தனி சபையை நான் போட்டுறேன், நீங்க பின்னாடி வா. பெரிய பிரமுகர்கள் வர தயாரா இருக்கிறாங்க. அது சரின்னு மனசுல பட்ட கூட அல்லாஹ் கண்டிஷன் மாத்திக்கிட்டாங்க, போடான்ட்டாங்க. இந்த கொள்கை எல்லாரும் சமம் என்று ஒத்துக்கொண்டு வந்தால் வா, உனக்கு தனி அந்தஸ்து தான் வேணும், நீ பழைய பரம்பரையை தான் நான் பின்பற்றுவேன் இருந்தா இங்க வராத போ என்று விரட்டி அடிக்கிறார்கள். பெரிய பெரிய குலத்தவர்கள் எல்லாம் வர தயாரா இருந்தும் கூட ஒரே ஒரு நிபந்தனை, என்ன நிபந்தனை, எங்களையும் அவங்களையும் நீங்க சமமாக்காம இருங்க போதும், எங்களுடைய உயர்வை ஒத்துக்கொள்ளுங்க, உங்களுடைய தலைமையை நாங்க ஏத்துக்கிறோம், நாங்க உயர்ந்த குலம்ங்கிறத மட்டும் நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்க, நாங்களும் உங்களுக்கு பின்னாடி வர தயாரா இருக்கிறோம் என்று பெரிய தனவந்தர்களும் பிரமுகர்களும் உயர்ந்த குலமாக கருதப்பட்டவர்களும் வருவதற்கு தயாராக இருக்கும் பொழுது அவர்களை அலட்சியப்படுத்திவிட்டு இந்த குருடர் பக்கம் நிற்கிறார்கள். அதாவது மரியாதை இல்லாத, ஒரு அற்ப வசதி இல்லாத, ஏழையான குலத்தில் மட்டமாக கருதப்பட்டவரோடு நிற்கிறார்கள், அவர் பக்கம் சார்ந்து நிற்கிறார்கள், அவ்வளவு பேர் வேணாண்டு விரட்டி அடிக்கிறார்கள் என்று சொன்னால், இது ஒரு நோக்கத்துக்கு உண்டாக்குனவர் இப்படி செய்வாரா? ஆள் திரட்டுவதற்கு செஞ்சவர் உங்களைத்தான் விரும்புவார். இந்த மாதிரி பணம் காசுல எவ்வளவு பிரச்சாரத்துக்கு உதவியா இருக்கும் என்றெல்லாம் விரும்பி இருப்பாங்க. இறை தூதர் என்பதற்கு இந்த அபசவத்தவல்லா சூறாவை அந்த அத்தியாயத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்க என்று சொன்னா, அப்படி நிச்சயம் இறை தூதர் தான், இவருக்கு எந்த ஒரு அப்பலுக்கும் கிடையாது, எந்த நோக்கமும் கிடையாது, இவங்களா இதை உண்டாக்குனதே கிடையாது என்று சந்தேகத்துக்கு இடமில்லாமல் நாமளே அறிந்து கொள்ள முடியும். அப்படி ஒரு அதிசயமான நிகழ்ச்சியாக இதை பார்க்கிறோம். இதிலிருந்து நம்ம என்ன உறுதியாவது, நம்ம முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிச்சயமா நம்மளை ஏமாத்தல. அவங்க ஒரு கட்டத்திலையும் தங்களை மக்களை தக்க வச்சுக்கிறதுக்காக வேண்டி வளைஞ்சு கொடுக்கவோ அது மாதிரியான ஒரு கடுகளவு கூட அவங்கள்ட்ட இல்லைங்கிற ஒரு எண்ணம் நமக்கு உறுதியாகிறது. இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியும் நம்ம சொல்லலாம். என்ன நிகழ்ச்சி? இது முக்கியமான நிகழ்ச்சி, அவங்க வரலாற்றில் நடந்த ரொம்ப முக்கியமான நிகழ்ச்சி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹது போர், இஸ்லாமிய வரலாற்றில் நடந்த பெரிய போர்கள்ல உஹது போர் என்பது ஒரு முக்கியமான போர்க்களம். இந்த உஹதுங்கிறது மக்காவுக்கு மதீனாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மலை அடிவாரத்தில் இருக்கிறது. உஹதுங்கிறது நீங்க நபிகள் படையெடுத்து போகல, அவங்க தான் இங்க வந்திருக்கிறாங்க. நபிகள் மதீனாவுக்கு பக்கத்தில் நடக்குது, மக்காவிலிருந்து ரொம்ப தூரத்தில் இருக்கிறது.
இவங்க வெளியே சண்டைக்கு போல அவங்க வெளியே வந்திருக்காங்க, கிட்டத்து நெருங்கி வந்துட்டாங்க ஊருக்கிட்ட. தற்காப்புக்காக நடத்தப்பட்ட ஒரு யுத்தம். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹது என்ற மலை அடிவாரத்தில் எதிரிகளை சந்திச்சு ஊர் மக்களை காப்பாற்றுவதற்காக வேண்டி, நாட்டு மக்களை காப்பாற்றுவதற்காக வேண்டி, அவங்க தற்காப்பு யுத்தத்திற்காக வேண்டி போறாங்க. அப்படி போகிற நேரத்தில் அதுல ஆரம்பத்தில் அவங்களுக்கு தான் வெற்றி கிடைக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தான் வெற்றி கிடைக்குது. ஆனாலும் வெற்றி கிடைச்ச உடனே எதிரிகள் ஓட்டம் பிடிச்சாங்களா, அந்த பொருள்களை எல்லாம் வந்து எதிரிகள் போட்டு போன வாழை, தலவாட, குதிரை, ஒட்டகம் எல்லாம் கிடக்கும் இல்லையா, தட்டுமுட்டு சாமான்கள், அதை பொறுக்கிறதுக்காக வேண்டி அவங்க எல்லாம் ஓட்ட முடிச்சவன நபி தோழர்கள் எல்லாம் சேர்ந்து அங்கிட்டு செதறினாங்களா. ஒரு மலை அடிவாரத்து வழியாக மலை பக்கம் சுத்தி கொண்டு கணவாய் வழியாக போன எதிரிகள் திரும்பி வந்து ரவுண்டு கட்டிட்டாங்க, சுத்தி வளைச்சிட்டாங்க. சுத்தி வளைச்சவன இவங்களுக்கு பெரிய சேதமாயி அவங்களுக்கு என்ன செய்யணும், திடீர்னு ஒரு சுத்தி வளைக்கப்பட்டவன நிதானம் இழந்து நபி தோழர்கள் எல்லாம் ஓட்டம் முடிச்சிட்டாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட விரவிட்டு என்ன கூட கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்பு தன்மை என்னன்னு கேட்டா, அவங்க எந்த போர்க்களத்திலையும் ஓடவே மாட்டாங்க. எந்த கடைசி வரைக்கும் எந்த போர்லையும் நேரடியாக கலந்துக்கிட்டாங்க. பின்வாங்கி ஓடுறதுங்கிறது இறந்தாலும் பரவாயில்லைன்னு நிப்பாங்களே தவிர பின்வாங்கி ஓடவே மாட்டாங்க. அவங்க நிக்கிறாங்க, அவங்களோட விரல் விட்டு என்ன கூடியவர்கள் நிக்கிறாங்க. அந்த நேரத்தில் அவர்கள் கடுமையான கூட்டம் கம்மியா இருக்குது, பேக்ரவுண்ட் இல்லைன்னு அவங்களும் களத்தில் இறங்கி போய் தாக்கப்படுது. என்ன தாக்குதல்? கடுமையா அந்த வாய் பக்கத்தில் வெட்டப்பட்டு பயங்கரமா ரத்தம் வட்டிக்குது, பல்லு உடைந்து, பல்லு உடைச்சு லேசா சொல்லிட்டு போறவங்க பல்லு மட்டும் உடையல, காடையெல்லாம் பிச்சுக்கிட்டு போற அளவுக்கு என்ன செஞ்சு அவங்களுடைய முகத்துல வந்து பயங்கரமான காயம், அந்த மாதிரியான ஒரு பயங்கரமான வெட்டுக்காயம் ஏற்பட்டு விடுகிறது. வெட்டுக்காயம் ஏற்பட்டு ரத்தம் வடிந்து கொண்டே இருக்கிறது. அப்ப அந்த ரத்தம் வடிகிற நேரத்துல கோபத்துல இந்த மாதிரி வந்துருச்சுன்னு சொன்ன உடனே அவங்க வாயில வந்து ஒரு வார்த்தை வந்துருது. என்ன வார்த்தை? நபிதான் இறை தூதர் தானே, இறை தூதருடைய முகத்தில் வெட்டச்சாயம் பூசியவர்கள் எப்படி வெற்றி பெறுவார்கள் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிப்படுறாங்க. எப்படி செய்யறாங்க கேட்டா, கைஃப யுஃப்லிஹு கௌமுன் சஜ்ஜு நபியஹும், தங்கள் நபியுடைய முகத்தில் இரத்த காயத்தை ஏற்படுத்தியவர்கள், இரத்தச்சாயம் பூசியவர்கள் எப்படி வெற்றி பெறுவார்கள் அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரியான சொற்களை வந்து நீங்க சொல்லுவீங்க, நான் சொல்லுவேன், எல்லாரும் சொல்லிடுவோம். இப்ப நமக்குன்னு ஒரு பாதிப்பு ஏற்படும் பொழுது நம்மள ஒருத்தர் அடிச்சுட்டான்னு எப்படி உருப்படியா பாத்துக்கிறான்டா உடனே நசுமா போயிடுவாடான்னு சொல்லிட்டு நம்ம தான் அல்லாங்கிற மாதிரி நம்ம சொல்லிவிடுவோம். இதெல்லாம் பிளான் பண்ணி சொல்றதுல, கோபத்துல சொல்றது. கோபத்துல வந்து எல்லா மனிதர்களும் இது மாதிரியான சொற்பிரயோகங்களை சொல்வதை நம்ம சர்வசாதாரணமா பார்க்கிறோம். அந்த மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து ஏற்பட்ட அந்த வேதனை இருக்க, சின்ன வேதனையில கடுமையான வேதனை, அந்த வேதனை தாங்க முடியாம எந்த அளவுக்குன்னா அவங்க வந்து முகத்துல சங்கிலி போட்டிருப்பாங்க, அந்த இது தொப்பியோடு சேர்த்து அது மாதிரி போட்டிருப்பாங்க, அதெல்லாம் உள்ளக போச்சு வெட்டில. அவ்வளவு பெரிய அந்த இரும்பு சங்கிலி எல்லாம் உள்ள நுழைஞ்சு மாட்டிக்கொண்டு அவ்வளவு பெரிய காயங்கள் அவங்களுக்கு ஏற்பட்ட நேரத்தில் வேதனை தாழ முடியாமல் இந்த மாதிரி ஒரு நபிக்கு, இறை தூதருக்கு இந்த மாதிரி பண்ணிவிட்டீங்களா பாவிகளா, உருப்படுவீங்களா என்ற கருத்தை சொல்லிட்டாங்க. கைஃப யுஃப்லிஹு கௌமுன், ஒரு கூட்டம் எப்படி வெற்றி பெற முடியும், நபியுடைய முகத்தில் இந்த மாதிரி ரத்த சாயம் பூசி விட்டார்களே அப்படிங்கிறாங்க. அல்லாஹ் என்ன செய்யறான், இந்த அவங்களுடைய வேதனையை பார்க்கல, அவங்க வர்ற அவஸ்தையை அந்த நேரத்தில் பார்க்கல, அவங்க அந்த கோபத்திலாம் சொல்றாங்க, ஒரு வேதனையில எல்லாரும் மனுஷன் சொல்ற மாதிரி சொல்றாங்க என்று பார்க்கல. எப்படி அல்லாஹ் பார்க்கறான், இறை தூதர் இதை சொல்றாங்க. இறை தூதர் இதை சொல்லும் பொழுது மக்கள் எப்படி நினைத்துக் கொள்வார்கள், நபிகள் நாயகத்தை யாராவது அட்டாக் பண்ணிட்டாங்கன்னு சொன்னா உடனே அவங்க வந்து அழிஞ்சு போயிடுவாங்க, அப்ப நபிகள் நாயகத்துக்கு தான் அந்த அதிகாரம்லாம் இருக்குது என்று மக்கள் நினைச்சிருவாங்க. இந்த சம்பவம் அப்படியே வெளியே வந்துச்சுன்னா அப்ப அல்லாஹ் என்ன பண்றான்னு கேட்டா உடனே கண்டிக்கிறான். எப்படி கண்டிக்கிறான்? லைஸலக மினல் அம்ரி ஷைஉன், அதிகாரத்தில் உமக்கு எந்த பங்கும் இல்லை. இந்த நேரத்தில் சொல்லணும் அல்லாஹ் அதான் அல்லாஹ் பொறுத்த வரைக்கும் தன்னுடைய அதிகாரத்தை வந்து எந்த கட்டத்திலையும் விட்டு கொடுக்க மாட்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேதனையில தானே சொல்றாங்க, நம்முடைய தூதர் தானே சொன்னா சொல்லிட்டு போறாங்க, இந்த கஷ்டத்துல ஒரு வேதனை தாங்க முடியாம அந்த மாதிரி தானே சொல்றாங்க, போயிட்டு போறாங்க விடல. அல்லாஹ் என்ன செய்யறான், லைஸலக மினல் அம்ரி ஷைஉன், அதிகாரத்தில் உமக்கு எந்த பங்கும் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம், முகமது உன்னை அடிச்சுட்டா அவன் அழிஞ்சிருவானா, உன்னை தாக்குனா தோத்துதான் போகணுமா, உன்னை தாக்குனவங்க வெற்றி பெற மாட்டான், நீ வெற்றி பெறுவியா, அப்படின்னா வந்து வெற்றி தோல்வி வந்து உன்னை வச்சுதான் நான் சுத்தி நிக்குது, நான் இல்லையா, நான் தீர்மானிக்கிறது இல்லையா அதையெல்லாம் அப்படிங்கிற கருத்துப்பட அதிகாரத்தில் உமக்கு என்ன பங்கு இருக்கு, அவன் வெற்றி பெற மாட்டானா தோல்வி பெறுவானாங்கிற நான் தீர்மானிக்கணும். எத்தனை நபிமார்களை வந்து வெற்றி கொள்ளலையா, எதிரிகள் கொள்ளலையா, அவங்க ஜெயிக்கலையா உலகத்தில், மறுமையில தான் அதெல்லாம் நல்லவர்கள் வெற்றி பெறுவதும் தீயவர்கள் தண்டனை அனுபவிப்பதும்
மறுமை வாழ்க்கையில இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் நல்லவங்களை அடிச்சுட்டு ஒருத்தன் உலகத்துல வாழ்வான். உன்னை அடிச்சுட்டு கூட ஒன்னும் ஏற்படாம இருக்கும். அது நான் செய்யறவர நான் ஒருத்தர் இருக்கேன்னு தெரியணும்ல. இல்லாட்டி உங்களை அடிச்சாளுக்கெல்லாம் ஏதாவது ஏற்படுச்சுன்னா உங்களை அல்லாண்டு போயிடுவானே. என்னை எவனா அடிச்சு விட்டா உன்னை அழிஞ்சு போயிடுவான்னு சொன்னா அப்புறம் நான் அல்லாண்டு போயிடும், நான் கடவுள்கிட்ட போயிடுவானுங்க. அப்படி எந்த மனிதனுக்கும் அல்ல ஏற்படுத்தல. எந்த நல்லவனா இருந்தாலும் சரி அவனை சுத்தி எல்லாம் எல்லாம் நடக்கிறது இல்லை, அவனை வச்சு நடக்கிறது இல்ல. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த கஷ்டமான ஒரு நேரத்திலையும் கூட என்ன சொல்றான் அல்லாஹ், லைஸலக மினல் அம்ரி ஷைஉன், அதிகாரத்தில் உனக்கு எந்த ஒரு பங்கும் கிடையாது, நீ தலையிடக்கூடாது, நான் தான் வெற்றியை தருவேன், நான் நினைச்ச தோல்வியும் தருவேன், உன்னை அடித்தவர்களுக்கு வெற்றியை கொடுத்தாலும் கொடுப்பேன், உனக்கு தோல்வியை தந்தாலும் தருவேன் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தை இந்த கட்டத்தில் அல்லாஹ் சொல்றான். அந்த வேதனையில அந்த மக்களுக்கு களத்தில் நின்று அறிவிக்கிறாங்க. அந்த வேதனையிலையும் நான் தப்பு செஞ்சுட்டேன், அவங்க அழிஞ்சிருவாங்க, நான் எப்படி சொல்றது, அது அல்லாஹ்வுல தீர்மானிக்கணும், எனக்கு அதிகாரத்துல பங்கு இல்ல என்று அல்லாஹ் சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லி இந்த வசனம் அப்போது அருளப்படுகிறது. அத மக்களுக்கு எடுத்து சொல்றாங்க, எனக்கு பங்கு இல்லைன்னு. நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி நேரத்தில் நீங்க இதை சொல்வதற்கு மார்க்க அனுமதிக்குதுங்க. நல்லா கவனிக்க, நபிக்கு தான் அனுமதி இல்ல. இந்த மாதிரி ஒரு நேரத்தில் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லா யுஹிப்புல்லாஹுல் ஜஹர பிஸ்ஸூஇ இல்லா மன் உலிம, தீய வார்த்தைகளை கெட்ட வார்த்தைகளை சத்தமிட்டு பேசுவதை அல்லாஹ் விரும்ப மாட்டான், அநீதி இழைக்கப்பட்டவனை தவிர. அநீதி இழைக்கப்பட்டவன் என்ன வேண்டாலும் பேசுறதுக்கு அனுமதி இருக்கிறது. நான் அநீதி இழைக்கப்பட்டனா நான் சும்மா போய் தொலைங்கடான்னு நான் சொல்லலாம். ஏன்னா ஒருத்தர் அநியாயமா அடிச்சு விட்டானா அந்த அடி தாங்க முடியாமல் இந்த மாதிரியான வார்த்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்தின வார்த்தையை நீங்க பயன்படுத்தலாம், நாம் பயன்படுத்தலாம், அதுக்கு மார்க்கத்தில் குற்றம் இல்லை. அதையும் நபிகள் நாயகம் தான் சொல்றாங்க, அதையும் குர்ஆன் தான் சொல்லுது. எப்படி சொல்லுது? ஒரு மனிதன் அநீதிக்கு இழைக்கப்பட்டு விட்டான் என்று சொன்னால் அந்த அநீதியுடைய அளவுக்கு உள்ள வார்த்தைகளை அவன் யூஸ் பண்ணலாம். மண்ண மாதிரி தூக்குறாங்கல்ல கோபத்துல, உருப்படாம போ, நகமா போ, விளங்காம போ, அநீதி இழைக்கப்பட்டிருக்கணும். நம்ம அநியாயம் அப்படி செய்ய முடியாது, அது பலிக்காது. நாம் அநீதி இழைக்கப்பட்டோம் சொன்ன அது சொல்றாங்க. இன்னும் சொல்றாங்கல்ல நபிகள் நாயகம், இத்தகி தாவத்தல் மக்லூம், அநீதி இழைக்கப்பட்டவனுடைய பிரார்த்தனைக்கு அஞ்சுக்கொள், ஃபைன்னஹு லைஸ பைனஹா வ பைனல்லாஹி ஹிஜாப், அந்த பிரார்த்தனைக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில எந்த திரையும் இல்லை, உடனே ஏற்றுக்கொள்ளப்படும்ங்கறாங்க. அப்ப இவங்க தாக்கப்பட்டிருக்கிறாங்க, காயம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த நேரத்தில் வேதனை தாழாமல் இப்படியான வார்த்தைகளை சொல்வது மற்றவர்கள் இருந்தால் குற்றம் கிடையாது. நபிகள் நாயகத்தோட மற்றவங்களா இருந்தா குற்றம் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் அல்லாஹ் கோபப்படுறான். ஏன்னு கேட்டா அப்ப இறை தூதர் என்ற முறையில அவங்கள அதுதானே சொல்லி காட்டுறாங்க. அவங்க சொல்லும் போது கூட என்ன வார்த்தை யூஸ் பண்றாங்கன்னா இறை தூதர்ங்கிற தகுதியை வச்சுதான் சொல்லி காட்டுறாங்க. நபிக்கு ரத்த காயம் பூசி விட்டார்கள் இல்லையா, நபிக்கு ரத்த சாயம் பூசினாங்கல்ல, எப்படி ஜெயிப்பாங்கன்னா அப்ப நபின்னா அவங்கள ஒண்ணும் செய்யக்கூடாதுங்கிற மாதிரி வருது. அவங்கதான் எல்லாம் செய்யறாங்க, அவங்களுக்கு தான் எல்லாம் அதிகாரங்கிற மாதிரி வருது. இல்ல, அதுதான் நம்மளுக்கும் ஒரு படிப்பினை இருக்கு. முஸ்லிம் சமுதாயத்துக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அவங்கள இந்த மாதிரி தாக்கினவர்களை கூட வெற்றி பெற மாட்டான்னு சொல்லக்கூடாதுன்னு சொன்னா நம்ம என்ன பண்றோம்? நபிகள் நாயகத்தை தவிர மற்ற யார் யாருக்கெல்லாம் அதிகாரம் இருக்கிறது, மனிதர்களுக்கெல்லாம் அதிகாரம் இருக்கிறது என்று நம்ம நினைக்கிறோம் பாருங்க. அதுக்கு ஒரு பாடம் இருக்கு. சும்மா நபிகள் நாயகர் புகழை மட்டும் சிறப்பை மட்டும் வழங்கிட்டு போயிடக்கூடாது. இதுல ரெண்டு விஷயம் இருக்குது. ஒண்ணு அவர் அப்பழுக்கற்ற ஆன்மீகம், இதை மக்கள்கிட்ட சொல்லணுமா? இறை தூதரா இல்லன்னு இதை வச்சு கற்பனை பண்ணி பாருங்களேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறை தூதர் இல்ல, மக்களை சேர்த்துக்கிறதுக்காக தான் அப்படி சொன்னாங்கன்னா அப்படி சொல்லிட்டு நின்று வேண்டியதானே. என்னை அடிச்சுட்டு உருப்படாம போயிடுவோன்னு சொல்லி பயங்காட்டி விட்டா அந்த பயத்துல ஏதாவது ஏற்பட்டு போயிடும் அவனுக்கு. அந்த மாதிரி சொல்லிட்டு விட்டு போயிருக்கலாம். அப்ப அப்படி அவங்களா உண்டாக்கவே இல்லை, அவங்களா உண்டாக்கி இருந்தா அப்படித்தான் சொல்லியிருப்பாங்க. இது அல்லாஹ்விலிருந்து வந்த மார்க்கமா இருந்ததுனால அவர்களை அல்லாஹ் கண்டிக்கிறதையும் சேர்த்து சொல்லி என்ன செய்யறாங்க, தம்முடைய மரியாதை குறைஞ்சாலும் பரவாயில்லை. அவங்க அப்ப இது என்ன விளங்குன்னு கேட்டா நிச்சயமா அவர்கள் இறைவனுடைய தூதர் தான் என்பது முதலில் விளங்கக்கூடிய வார்த்தை. நம்ம அந்த தூதர் தான் நம்பிக்கை அதிகமாகுது. நிச்சயம் அல்லாஹ்வுடைய தூதர் தாங்கிற நம்பிக்கை ஏற்கனவே நமக்கு இருந்ததை விட இன்னும் ஒரு அளவு ஏமாத்தலை பாருங்களேன். உனக்கு அதிகாரம் இல்லைன்னு தனக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்றாரு வந்துகிட்டு. என்னை அடிச்சாலும் நீ உனக்கு ஒண்ணு ஏற்படாது கூட, என்னை அடிச்சா கூட என்னை வெட்டினா கூட உனக்கு ஏதாவது ஏற்படணும்னா அதை அல்லாஹ் தீர்மானிப்பான், நான் தீர்மானிக்க மாட்டேன் என்று சொல்வதாக இருந்தால் எந்த ஆன்மீக தலைவர் சொல்ல முடியும்? சொல்லி பாருங்க. இப்படிப்பட்ட ஆன்மீக தலைவர் வழியில வந்துருத்தானுங்க. நம்ம யார் யாருக்கு அதிகாரம் இருக்கு நினைக்கிறோம், யார் யாரிடமெல்லாம் கையேந்தி கேட்கிறோம், சிந்திச்சு பார்க்க வேண்டும். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்